அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்த நிலையில் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் கே.சி. வீரமணி வருகை தந்தார். இணைப்பு முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸும் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது இரு தரப்பினரும் இணைய உள்ளதாக வெளியான தகவல் உறுதியானதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இணைப்பு முயற்சிகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இணைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே 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 மேடம். வருவாங்க. மேடம் கிஷன்ல ஒரே நிமிஷம் மேடம். அப்படியே இருங்க மேடம். பேசலாம் மேடம். அப்படியே எல்லாம் இந்த முடிஞ்செல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ எல்லாம் நாங்கள் தாய் பிள்ளைலாம் ஒன்றா இருக்கிறோம். உங்களுக்கு கைதி வேணும், அவ்வளோதான். இணைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே 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 மேடம். வருவாங்க. அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருந்த நிலையில் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் கே.சி. வீரமணி வருகை தந்தார். இணைப்பு முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸும் சி.வி. சண்முகம் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது இரு தரப்பினரும் இணைய உள்ளதாக வெளியான தகவல் உறுதியானதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ள நிலையில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இணைப்பு முயற்சிகள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இணைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே 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 மேடம். வருவாங்க. கிஷன்ல ஒரே நிமிஷம் மேடம். அப்படியே இருங்க மேடம். பேசலாம் மேடம். அப்படியே எல்லாம் இந்த முடிஞ்செல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ எல்லாம் நாங்கள் தாய் பிள்ளைலாம் ஒன்றா இருக்கிறோம். உங்களுக்கு கைதி வேணும், அவ்வளோதான். இணைப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே 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 மேடம். வருவாங்க.